இப்போ கூத்தாடிகள் கூத்தாடி கையில் சினிமா தமிழகம் பூரா இளைஞர்கள் கூத்தாடி கையில் போகிறாங்க, கூத்தாடி பின்னால் போகிறாங்களே இளைஞர்கள் அப்படின்னு ஒரு சில அந்த அரசியல் ஞானிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கூத்தாடி தான், யார் கூத்தாடின்னு இருக்குல்ல, என்ன கூத்தாடியில் யார் கூத்தாடி? 1957 நாடோடி மன்னம் படம் ரிலீஸ் ஆகும்போது கருப்பு சிவப்பு கொடி படம் போட்ட உடனே புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அப்படின்னு போட்டு கருப்பு சிவப்பு கொடி கட்ட 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 கட்டன்னு பறக்கும். செந்தமிழே வணக்கம் அப்படின்ட்டு பாட்டு ஆரம்பிக்கும் நாடோடி மன்னம் படத்தில். அப்படி எம்ஜிஆர் படத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை அப்போவே 1957 எனக்கு தெரிஞ்சதான் சொல்லுவேன். அப்போவே அந்த கட்சி கொள்கையை பற்றி தான் அவர் படங்களில் வச்சார். பாட்டுக்கள் பூரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பாடல்கள். மக்கள் எல்லாரும் எம்ஜிஆர் திமுக கொள்கையை பாட்டாக படிக்காருன்னு சொல்லவே இல்லை. அது எம்ஜிஆர் கொள்கை. எம்ஜிஆர் கொள்கை தான் திமுக கொள்கைன்னு நினச்சாங்க. அதனால தான் அந்த 10 வருஷ காலத்தில் அபரிதமான எண்ணிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்துச்சு. சரி, ஆட்சிக்கு வந்தாங்க. அண்ணாதுரை சிறிது காலம்தான் இருந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இறந்துட்டார். அதுக்கு பிறகு அந்த கட்சியில் கலைஞரை கொண்டு வந்ததில் முதன்மையான காரணம் யார்? அண்ணாதுரையே என்ன சொன்னார்? தம்பி வா, உன் திருமுகத்தை காட்டு, உன் தங்க முகத்தை காட்டு, லட்சம் ஓட்டு விடும், 1,00,000 பேர் ஓட்டு போடுவான் அப்படின்னு தானே அவரு சொன்னார். அண்ணாதுரைக்கே தெரியும் நம்ம முகத்துக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான், எம்ஜிஆரை கூட்டிகிட்டு போனால் தான் ஓட்டு போடுவான்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கூத்தாடியாக தான் எம்ஜிஆர் இருந்தார். கூத்தாடிங்கிற அர்த்தம் கடைசியில் சொல்லுதேன். 1967க்கு பிறகு 72 கலைஞருக்கும் அவருக்கும் கருத்து முரண்பாடு வருது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆ உடஞ்சி போச்சு. அப்போது யார் ஆட்சியில் இருந்தால் முன்னாடி காங்கிரஸ் இருந்துச்சு. இந்த கட்சி 2ஆ உடஞ்சதும் காங்கிரஸ் தானே ஜெயிச்சிருக்கணும். ஏன் காங்கிரஸ் ஜெயிக்கலை? தமிழர்களுக்கு எப்போதுமே ஒரு தொலைநோக்கு பார்வை உண்டு. என்ன, தமிழன் அவ்வளோ ஒன்றும் தரம் தாழ்ந்தவன் கிடையாது. அவன் தனக்கான அரசியலை கட்டமைக்கணும்னு நினைச்சான். இந்த காங்கிரஸ் இருந்தால் விளங்காது. இந்தியாவில் இன்னும் பீகார் மாதிரி, உத்தரகாண்ட் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி, என்ன உத்தரப்பிரதேசம் இப்போ கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஜார்க்கண்ட் மாதிரி, அசாம் மாதிரி தான் நம்ம இருக்கணும், வெஸ்ட் பெங்கால் மாதிரி தான் இருக்கணும். அதனால் என்ன செஞ்சான்? தனக்குன்னு ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னு நினச்சான். கரெக்டாக எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரையும் பிடிச்சிக்கிட்டான். அண்ணாதுரைக்கு பிறகு இவர் அதிமுக, அவர் திமுக. எம்ஜிஆர் இருக்கிறதையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடிப்படை பாட்டாளி மக்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லாத ஏழை எளிய கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு பொன்னான ஆட்சியை கொடுத்தாரு. மேல் மட்டத்தில் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், தவறுலாம் நடக்காத ஆட்சி யார் ஆட்சியும் கிடையாது. ஆனால் ஏழை மக்கள் மனசில் அவங்க மடியில் கை வைக்கிற மாதிரி எந்த சட்டத்திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தலை. ஏன்னா ஏழை எளிய மக்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படித்தான் அவங்க ஆட்சியை அமைச்சிருந்தாங்க, ஆட்சி நடத்தினாங்க. என்ன, அதான உண்மை. எம்ஜிஆர் 3 தடவை ஜெயிச்சதுக்கு பிறகு, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி 2ஆ உடஞ்சுது. அப்பவும் காங்கிரஸ் வரல, திமுக தான் வந்துச்சு. திமுக விருதமான வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சுட்டு. ஏன்னா இது 2ஆ புறத்துக்கலாம். இது இரட்டை புறா, இது சேவல் சின்னம். ஜானகி அம்மா இரட்டை புறாவில் நின்னாங்க, நம்ம ஜெயலலிதா அம்மா சேவல் சின்னத்தில் நின்னாங்க. அப்புறம் பார்த்தாங்க நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், ஒன்றுபட்ட அதிமுகவால் தான் கருணாநிதியை வெல்ல முடியும்னுட்டு மீண்டும் ஒன்றிணைஞ்சாங்க. அடுத்து நடந்த 91 தேர்தலில் அபாரமான வெற்றி. அந்த அம்மா ஆட்சி அமைச்சாங்க. அப்புறம் மக்களுக்கு எரிச்சல். அவங்க அப்பவும் மக்களை எந்த இடைஞ்சலும் படுத்தலை. சில பூதாகரமான பிரச்சனைகள் உருவாகி போச்சு, அது நாட்டு மக்களுக்கு தெரியும். உடனே என்ன செஞ்சாங்க? இவங்க மேலே எரிச்சப்பட்டு சரி கருணாநிதிக்கு ஓட்டு போடும்ட்டு கருணாநிதிக்கு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் கருணாநிதி ஆட்சியில் அப்படி இப்படி இப்படி அப்படி அந்த ஒரே ஊழலை, அந்த அம்மா செஞ்ச ஊழலை தான் சொன்னாங்க, இதை தவிர இவங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் மக்களுக்கு கோபம் வந்துட்டு திரும்ப ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மா மேலே ஒரு எரிச்சல், அப்புறம் கலைஞருக்கு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் கலைஞர் மேலே ஒரு கோபம்,
அப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்படி மாறி மாறி 2 கட்சியும் ஆட்சியில் இருந்துச்சு. 3வது அணிக்கு இங்கே தமிழகத்தில் இடமே கிடையாதுப்பா. அப்புறம் கலைஞர் எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு ஜெயலலிதா மிஸ் கலைஞர்னு வந்துட்டு அப்புறம் இந்த போட்டி கடுமையாக போய்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் வயசாகி போச்சு, நோய்வாய்ப்பட்டு அந்த அம்மா இறந்து போனாங்க. இங்கே ஒரு வெற்றிடம். அந்த பக்கம் கலைஞர் இறந்து போனார், வயசாகி போச்சு. அங்கே இப்போ இருக்கிற முதல்வர் ஐயா வந்தாங்க. அங்கே வெற்றிடம் நிரப்பப்பட்டு விட்டது. என்ன அதிமுகவில் அது அவங்க உள்குச்சி பிரச்சனை. அதுக்கப்புறம் வரேன். இந்த கூத்தாடிக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்லியிருந்தேன். அந்த அம்மா எம்ஜிஆருக்கு பிறகு 2வது தடவை ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. யாராலையும் ஆட்சி அமைக்க முடியல. ஆனால் இந்த அம்மா அதையும் முறியடித்தாங்க தன்னந்தனியா. அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் ரெட்டையில் நின்று இல்லைன்னா போ அப்படின்ட்டாங்க. நாடு நமதே, 40 நமதேனாங்க. மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னாங்க. 40 தொகுதியும் அடித்து ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த அம்மா 2வது தடவை ஆட்சி அமைச்சிட்டு எம்ஜிஆருக்கு பிறகு அந்த எம்ஜிஆர் சாதனையை 3வது அந்த அம்மா இருந்தால் முறியடிச்சிருக்கும். எம்ஜிஆர் சாதனையை சமன் செய்திருக்கும், இப்போ முறியடிச்சிருக்கும்னு வைங்களேன். அப்படித்தானே கதை ஆகும். அந்த அம்மா இருக்கங்கண்டி ஜெயிச்சிருக்க முடியாது இவங்களால். சரி, அந்த அம்மா இறந்து போச்சு. சரி, இப்போ இவங்களும் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழகத்தில் இந்த 2 திராவிட கட்சிகள் அவங்க நல்லா சம்பாதிச்சாங்க. ஆனால் இந்த மக்களுக்கு சில நன்மைகள் செஞ்சுருக்காங்க. அதை மறுக்கக்கூடாது. என்னைக்கு நன்றி மறந்து பேசக்கூடாது. வட இந்தியாவிலாம் இப்போ தான் பிஜேபி ஆட்சியில் தான் கொஞ்சம் தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, பில்டிங் இதெல்லாம் பார்க்கான். இப்போ தான் கரண்ட் கம்பத்தையே பார்க்கான். ஏன்னா நம்ம 1967 பார்த்துட்டோம். 67லேருந்து 77க்குள்ளே கரண்ட் கம்பத்தெல்லாம் பார்த்தாச்சு கிராமத்தில். அவன் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன இது கூத்தாடிகள்னு சொன்னதை வந்துடுறத இது இப்போ பெருசாக போய்கிட்டே இருக்கும். இது கூத்தாடிக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன். அதாவது யார் கூத்தாடி, யார் மக்கள் தலைவர் அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து கூத்தாடி இல்லை, மக்கள் தலைவர். அவர் மக்கள்கிட்ட இருந்து சினிமா மூலமாக சம்பாதிச்ச அந்த பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணார். எல்லாருக்கும் உதவி செஞ்சார். தன்னை நாடி வர்றவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சார். கேட்டு கொடுப்பது தர்மம், கேளாம கொடுப்பது வள்ளல். எம்ஜிஆர் கேளாம கொடுக்கக்கூடிய வள்ளல். அதான் கொடை வள்ளல்னு அவரை சொன்னாங்க. கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரம். என்ன, அவர் புரட்சி நடிகராக தான் இருந்தார். அப்புறம் புரட்சி தலைவராக மாறினார். இதுக்கு வருஷம் எத்தனை? 20 வருஷம் இருக்கு. 67லேருந்து 77, 87 தான் ஜாகுதாரு. அவர் இறக்குற வரைக்கும் அப்படி படிப்படியாக தான் மேலே வந்தார். 55 வயசுல அவர் கட்சி எம்எல்ஏ, திமுக பொருளாளர். அவரை எப்படி கூத்தாடின்னு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை பூரா மக்களுக்கே கொடுத்தாரு. அவரை எப்படி கூத்தாடி லிஸ்ட்ல சேர்க்க முடியும்? கூத்தாடினா யார் தெரியுமா? நம்ம கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நம்மளை நல்ல மகிழ்ச்சி கலை நிகழ்ச்சி நடத்தி நம்மளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு பணத்தை கொண்டுக்கிட்டு போறவன் பேர் தான் கூத்தாடி. அந்த பணத்தை மக்களுக்கே கொடுத்துட்டு போறவன் மக்கள் தலைவர். அவரை கூத்தாடி லிஸ்ட்ல எம்ஜிஆர் சேர்க்க முடியாது, மற்ற எல்லாரையும் சேர்க்கலாம். என்ன, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர்கள் அப்படி அவர் 2வது எம்ஜிஆர்னு பேர் எடுத்தவர். அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அருமை தெரியாம போச்சு. இந்த அரசியல் சதுரங்க சூது விளையாட்டுல அவருக்கு சூது இல்லை. அவர் யதார்த்த மனிதன். அதனால அவர் ஒரு பாதி கிணறு தாண்டினாரு. மீதி கிணறு தாண்டதுக்குள்ள உடல்நிலை சரியில்லாம அவரை நம்ம பறி கொடுத்துட்டோம். இப்போ புதுசா தம்பி விஜய் வந்திருக்காரு. என்ன, இவர் கூத்தாடி தான். ஏன்னா எம்ஜிஆர் கூத்தாடியா இருக்கும்போது அவர் வீட்டு வாசல்ல பிரம்மாண்டமான கேட்டு போட்டு உள்ள என்ன நடந்தாலும் வெளியில தெரியாத அளவுக்கு மறைமுகமெல்லாம் எம்ஜிஆர் வாழல. எம்ஜிஆர் ஒரு திறந்த புத்தகம். அவர் போனாருன்னா ஏழை எளிய தாய்மார்களெல்லாம் வாரி அணைப்பாரு. ஏழை பங்காளன். என்ன, எந்த ஏழைகளும் அவரை போய் ஐயா தங்கமே அப்படின்னு கொஞ்சலாம். 20 அடிக்கு இந்த பக்கம் மேடையை போட்டு வச்சுக்கிட்டு 6 உயரத்துக்கு மேடை போட்டு வச்சுக்கிட்டு யாருமே தொட முடியாத இடத்துல, அதாவது மக்கள் இடைவெளி, மக்களுக்கும் உங்களுக்கு இடைவெளி வந்துட்டு அது மக்கள் தலைவராக நீங்க உருவாகவே முடியாது.
என்ன பிரம்மாண்டமான ஒரு தலைவன்னா அவன் வீட்டு வாசல்ல ஏழை பாலைகள்லாம் நிற்கணும். அவன் வீட்டை விட்டு வரும்போதே அவ்வளவு பேரையும் வாரி அணைச்சி ஒரு என்ன செய்யணும், ஒரு தாய் உள்ளத்தோடு அரவணைக்கணும். அவர் தான் தலைவராக முடியும். சம்பாதிச்ச பணத்தெல்லாம் நல்லா செட்டில் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய பெயருக்காகவும் புகழுக்காகவும் என்ன மக்களை தவறான வழியில் சரி பேச்சு வேற எங்கேயோ போகுது. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். கூத்தாடி என்றால் தன் மக்களிடம் பணம் வசூல் செய்து மக்களுக்கு கலை நிகழ்ச்சி நடத்தி மக்களை சந்தோஷப்படுத்தி விட்டு எஸ்கேப், அவன் கூத்தாடி. இதில் நீங்கள் தான் அர்த்தம் புரிஞ்சுக்கிடணும். எம்ஜிஆர் கூத்தாடி இல்லை. என்ன அவர் தொழில் சினிமா தொழில், அதை அவர் தொழிலை தான் பார்த்தாரு. பணம் சம்பாதிக்கிற தொழிலாக பார்த்தாரு. அந்த தொழில் மூலம் கிடைச்ச வருமானத்தை மக்களுக்கே செலவு பண்ணார். ராமவரம் தோட்டம் எத்தனை ஏக்கர் எத்தனை கோடி ரூபாய்க்கு போகும் இன்னைக்கு. அதை காது கேளாத ஒரு பள்ளியாக ஆக்கி வச்சுட்டு போனார். இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் நடந்துக்கிட்டு இருக்கு ராமவரம் தோட்டத்தில். இவங்க யாருக்கு என்ன செஞ்சாங்க